மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் மறைந்த மூத்த பத்திரிகையாளர் திரு சோ அவர்களுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்க சார்பில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்போது நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மனமுருகி பேசினார். அந்த பதிவு இதோ. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வைரம் போன்றவர் என்றும், பத்திரிகையாளர் சோ ராமசாமி எம்ஜிஆர் அவர்களுக்கு மூன்றாவது கண்ணாக திகழ்ந்தவர் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் மனமுருகி கூறினார். இரண்டு வயதில் தந்தை, 22 வயதில் தாயை இழந்தார். உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் தேர்தல் பிரச்சாரம் செய்து அதிமுகவை அரியணை ஏற்றியவரை இறைவன் அழைத்து விட்டார். அடுக்கடுக்காக வந்த விமர்சனங்களை மீறி வெற்றிகளை குவித்தவர். ஜெயலலிதாவை போல் சோதனைகளை சாதனைகளாக மாற்றியவர் யாரும் கிடையாது. பொது வாழ்வுக்காக சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்தவர் ஜெயலலிதா. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குருவை மிஞ்சிய சிஷ்யை. 1996 தேர்தலில் நான் பேசிய பேச்சால் ஜெயலலிதா மனது துன்பப்பட்டது. என் மகள் கல்யாணத்துக்கு தர்ம சங்கடத்துடன் ஜெயலலிதாவிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டேன். உடனே கிடைத்தது. வரமாட்டார் என்று முடிவெடுத்திருந்தேன். ஆனால் கழக திருமணம் இருந்தாலும் நான் நிச்சயம் வருவேன் என கூறி கலந்து கொண்டார். அப்படிப்பட்ட பொன்மனம் கொண்டவர் இப்போ எங்களுடன் இல்லை என்று மனமுருகி நடிகர் ரஜினிகாந்த் பேசினார்.